இளைஞர்களும் மாணவர்களும் நடத்திய போராட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை கையாண்ட விதம் மிக மிக கண்டனத்துக்குரியது. ஆட்சியிலே இருக்கிறோம், ஆதரவு கொடுக்கிறோம், ஆட்சியில் இல்லை, ஆதரவில்லை, இது எல்லாவற்றையும் தாண்டி சொந்த கொள்கைக்காக எங்கள் தொண்டர்களை அத்துமீறி காவல்துறை கை வைத்தால் அதற்கு சமரசத்துக்கு இடமே இல்லை, சமரசத்துக்கு இடமே இல்லை. இந்த கூட்டம் ஒரு கண்டன கூட்டம் மட்டுமல்ல, ஒரு வெற்றி விழா கூட்டம் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடுங்கி போயிருக்கிறார்கள் பாஜகவினர், நடுங்கி போயிருக்கிறார்கள். எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு 1,00,000 பேர் டெல்லி மாநகரத்தில் கூடுறா 20ஆம் தேதி. என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று கொக்கரித்த மோடியை நள்ளிரவு 12 மணிக்கு செல்ஃபி வீடியோ போட வைத்த இந்திய இளைஞர்களை கொண்டாடுகிறவர்கள் தான் இங்கே இருக்கிறவர்கள். வெளியில் அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. உள்ளே நாடாளுமன்றத்திற்குள் எதுவும் பிரதிபலிக்க கூடாது என்று நாடாளுமன்றத்தின் இணைய வசதியை இந்திய வரலாற்றிலேயே முடக்கிய கும்பல் தான் மோடி அமித்ஷா கும்பல். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். இந்த கூட்டம் ஒரு கண்டன கூட்டம் மட்டுமல்ல, ஒரு வெற்றி விழா கூட்டம் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போராடுவதற்கு காலங்காலமா நாம் எல்லாம் பழகி இருக்கிறோம். ஆனால் கடந்த 12 ஆண்டுகள் மோடியினுடைய இந்த ஆட்சியில் 12 ஆண்டுகள் நிகழ்ந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள். அந்த போராட்டங்களின் வரலாறு, அந்த போராட்டங்களின் உழைப்பு, அந்த போராட்டங்களின் இழப்பு கொஞ்ச நஞ்சமல்ல. என்ஆர்சிக்கு எதிராக போராடினோம், சிஏஏக்கு எதிராக போராடினோம், எஸ்ஐஆருக்கு எதிராக போராடினோம், காஷ்மீர் உரிமை பறிப்புக்கு எதிராக போராடினோம், விவசாயிகளின் உரிமை பறிப்புக்கு எதிராக போராடினோம். அப்பொழுதெல்லாம் மாதக்கணக்கில், வாரக்கணக்கில், 100 நாள், 200 நாள் என்று நீண்ட போராட்டம். ஒரு வருடமானாலும் கிடைக்காத வெற்றியை 29 நாள் போராட்டத்தில் அந்த வெற்றியை இந்திய திருநாட்டுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் நம் நாட்டினுடைய மாணவர்களும் இளைஞர்களும். அந்த வெற்றியை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் இது வெறும் தர்மேந்திர பிரதான் என்ற ஒரு அமைச்சரின் ராஜினாமா அல்ல, மோடி என்ற மனிதனின் அகம்பாவத்தின் மீது இறக்கப்பட்ட இடி. என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று கொக்கரித்த மோடியை நள்ளிரவு 12 மணிக்கு செல்ஃபி வீடியோ போட வைத்த இந்திய இளைஞர்களை கொண்டாடுகிறவர்கள் தான் இங்கே இருக்கிறவர்கள். வா வா மகனே வா. இன்றைக்கு மோடி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் 2 நாளைக்கு முன்பு ரயில்வே துறை அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த ரயில்வே துறையில் எவ்வளவு இடம் காலியாக இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு பேரை பணியில் சேர்த்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி. இந்த நேரத்தில் இந்த கேள்வி எவ்வளவு முக்கியம் என்று அவருக்கு தெரியும். யாருக்கு? அஸ்வினி வைஷ்ணவுக்கு. இந்த கேள்விக்கு சொல்ல போகிற பதில் எவ்வளவு சிக்கல் என்றும் தெரியும். அதுவும் கேட்டிருப்பவர்களை பற்றியும் அவருக்கு தெரியும். எனவே அவர் உண்மையை சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப ரயில்வே எக்ஸாமுக்கு கடந்த ஆண்டு போஸ்டிங் காலி பணியிடம் 92,000, வெறும் 1,00,000 காலி பணியிடம். இதுக்கு எவ்வளவு பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்கன்னா 3,52,00,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறான். போன வருஷம் வெறும் 1,00,000 பணியிடத்திற்கு 3,50,00,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இந்த உண்மையை சொல்லிட்டாரு. அவ்வளவு சாதாரணமா புள்ளி வரத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த உண்மையை சொல்லிட்டு அவர் அந்த பதிலே இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பதிலே இந்த தேர்வில், நாங்கள் நடத்திய தேர்வில் எந்த வினாத்தால் கசிவும் இல்லை, எந்த முறைகேடும் இல்லை அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் பதில் கொடுத்திருக்காரு. நீ ஏன் தேவையில்லாம ஆஜராகிற? உன்னை பத்தி நான் சொல்லவே இல்லையே. வினாத்தால் கசிந்ததா RRB நான் கேட்கவே இல்லை. ஆனால் அஸ்வின் அவர்கள் கொடுத்திருக்கிற பதில்ல நாங்க வினாத்தால் கசிவு நடக்கவே இல்லை, பிழை நடக்கவே இல்லை, முரண்பாடு நடக்கவே இல்லை என்று அவராக தேவையில்லாமல் வந்து ஆஜராகி கொண்டிருக்கிறார். நண்பர்களே, நடுங்கி போயிருக்கிறார்கள் பாஜகவினர், நடுங்கி போயிருக்கிறார்கள். 20ஆம் தேதி நடந்தது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்திய வரலாற்றுல 12 வருஷம் ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு. உளவுத்துறை, காவல்துறை அனைத்தையும் கையில் வைத்து ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற அகம்பாவத்தில் உச்சியில் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
RSS உடைய வலைப்பின்னல், RSS உடைய நெட்வொர்க், போலீஸ் நெட்வொர்க், உளவுத்துறை நெட்வொர்க் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு 1,00,000 பேர் டெல்லி மாநகரத்தில் கூடுறா 20ஆம் தேதி. கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம். இங்கே இருக்கிறவர்கள் பாராளுமன்றத்துக்கு 10-8க்கு முன்னாடி, அதிகபட்சம் ஒரு 50 மீட்டருக்கு முன்னால் மாணவ படை ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருந்தது. மோடியிடமும் தர்மேந்திர பிரதானிடமும் வழக்கம் போல சொல்ல ஒரே ஒரு வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை தெரியுமா? அவங்க எல்லாம் அந்நிய சக்திகளால இயக்கப்படுகிறவங்க, CIA கைக்கூலிகள், பாகிஸ்தான் கைக்கூலிகள். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு மதியம் அவர் கொடுத்திருக்கிற ராஜினாமா கடிதத்தில் போராடுகிற மாணவர்களை வெளிநாட்டு சக்திகள் பயன்படுத்துகிற ஆபத்து பற்றி பேசியிருக்கிறார். இது ஒன்னும் புதுசு இல்ல, இது ஒன்னும் புதுசு இல்ல. காலகாலமாக எங்களை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டே இருப்பதுதான். இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜந்தர் மந்தர்ல பேசின ஒரு பேச்சு, அருமையான பேச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எனது பெயர் காளிக்காக இருந்திருந்தால், நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தால், நான் ஒரு கிறிஸ்துவனாக இருந்திருந்தால் இந்நேரம் நான் சிறைச்சாலையில் இருந்திருப்பேன். அபிஷேக் பேசின பேச்சு. நான் ஒரு இஸ்லாமியனாகவோ கிறிஸ்துவனாக இருந்திருந்தால் என்னை இந்நேரம் மோடியும் அமித்ஷாவும் சிறைச்சாலைக்குள் தள்ளி இருப்பார்கள். நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இந்துவாக இருப்பதால் இவர்களால் அவர்கள் வழக்கமாக பயன்படுத்த முடிய எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியவில்லை. டெல்லியில நடக்கிறது அது என்ன வெறும் போராட்டம் மட்டுமா? எப்படி இவ்வளவு அனுமதி? என்னென்னமோ மோடியும் அமித்ஷாவும் எதோ செய்து பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், பற்றி எறிந்து கொண்டிருந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? ராமர் கோவிலில் திருட்டு. ஒரு மெகா தங்க வேட்டையை ராமர் பேரை வைத்து பாஜக கும்பல் நடத்தியது. ஆனால் போராடுகிற மாணவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? போராட்ட மேடையில் ஒரு பக்கம் அரசியல் சாசனத்தின் படம், இன்னொரு பக்கம் துளசிதாசரின் ராமாயணத்தின் படம். வாடாம் அவனே வா. ஒரு பக்கம் உன்னுடைய தங்க வேட்டையை அம்பலப்படுத்துவோம், இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி. ஒண்ணு சும்மா கிடையாது. 3ஆம் தேதி பேப்பர் லீக் நடந்துச்சு. இதே அமைச்சர் பிரதான் அன்னைக்கு என்ன சொன்னார்? பேப்பர் லீக்கே நடக்கலன்னாரு. வினாத்தாள் கசிவு நடக்கவில்லை என்று இதே அமைச்சர் சொன்னார். ஆனால் மாணவர்கள் சமூக ஊடகத்தில் எல்லாவற்றையும் படம் பிடித்து ஆதாரப்பூர்வமாக பரப்பினார்கள். ராஜஸ்தான் மாநில காவல்துறை பேப்பர் லீக் நடந்தது சம்பந்தமாக வழக்கை ராஜஸ்தான் மாநில காவல்துறை பதிவு செய்தது. வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த பொழுது வேறு வழி இல்லாமல் கடைசியாக தர்மேந்திர பிரதானுடைய அமைச்சரவையினுடைய சகாக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒத்துக்கொண்டார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் கொண்ட நீதிபதிகள் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டாங்க. கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா, திருந்தவே மாட்டீர்களா என்று கேட்டார்கள். தர்மேந்திர பிரதான் நீ திருந்தவே மாட்டையா என்று நாங்கள் கேட்கவில்லை, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கேட்டார்கள். மோடியும் அமித்ஷாவும் திருந்தவே மாட்டீர்களா என்ற கேள்விக்கான பொருள் அது. அதன் பிறகுதான் இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டார்கள். வினாத்தாள் கசிவு நடந்தது, எனவே நடைபெற்ற தேர்வை நீக்கிவிட்டு மறு தேர்வு நடத்துகிறோம், அது மட்டுமல்ல தேர்வு கட்டணத்தை மீண்டும் மாணவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறோம் என்று. அதற்கு பிறகும் அதையும் ஒழுங்காக செய்யல. ஒரு வழிப்பறி திருடனை போல தர்மேந்திர பிரதான் நடந்து கொண்டார் என்று இங்கே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். 1-2 அல்ல, அருமை சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல, தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல 152 வினாத்தாள் கசிவு கடந்த 3 ஆண்டுகளில், அதில் 50% வினாத்தாள் கசிவு. வட இந்தியாவில் கோச்சிங் மாஃபியாக்களினுடைய ஆற்றல் பல 100 மடங்கு பெருகி இருக்கிறது. கோச்சிங் மாஃபியாக்களின் கைகளிலே இவர்கள் புறம் சிக்குண்டு நசிந்து சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது மாணவர்களினுடைய கனவு. எனவே தான் இது இவ்வளவு பெரிய எழுச்சி. வெறும் நீட் தேர்வினுடைய வினாத்தாள் பிரச்சனை மட்டுமல்ல, ஏமாற்றப்பட்ட மாணவர்கள், கைவிடப்பட்ட மாணவர்கள், வேலையின்மையினுடைய பிரச்சனை, 14 ஆண்டு காலம் வெறுப்பை மட்டுமே கக்கிக் கொண்டிருக்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில் ஒற்றுமையின் அடையாளத்தை காட்ட நினைத்த கூடிய கூட்டம் தான் இன்றைக்கு வெற்றி கூட்டமாக மாறியிருக்கிறது. நண்பர்களே, இந்த பிரச்சனையை எதிர்த்தால் இந்த அரசு, ஒன்றிய அரசு அதை எப்படி கையாண்டது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து
29 நாளும் இங்கே கடந்த ஆண்டு இதே காலத்தில் சிந்தூர் பிரச்சனைக்காக காஷ்மீரில் நானும் எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் MA பேபி உள்ளிட்டவர்கள் அந்த தாக்குதலின் பொழுது அங்கே போய் பார்வையிட்டோம். பாகிஸ்தானுடைய எல்லை வரை இருக்கிற இந்திய கிராமங்களை பார்வையிட்டு வந்தோம். 4 நாள் காஷ்மீர்ல இருந்தோம். 4 நாளும் எங்களது செல்போனுடைய இணைய வசதி இல்லை. எப்ப ஹோட்டலுக்கு திரும்பி வந்தா விடுதியில தான் இணைய வசதி இருக்கும். ஏறக்குறைய இந்த 5 நாளும் டெல்லியில் இந்திய நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் இணைய வசதி எதுவும் இல்லை. அவமானம் இல்லையா ஒரு நாட்டுக்கு? 20ஆம் தேதி அவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கிறது. இதை அன்பிற்குரிய சகோதரர் மாணிக்கம் தாகூரும் நவாஸ் கனியும் நானும் 3 பேர் தான் உட்கார்ந்து இடைவெளியின் பொழுது பார்க்க, என்னங்க நெட்டே வேலை செய்யல, உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க, உங்க போன்ல கனெக்ஷன் கிடைக்கலான்னு பார்க்கனா வெளியில் அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. உள்ளே நாடாளுமன்றத்திற்குள் எதுவும் பிரதிபலிக்க கூடாது என்று நாடாளுமன்றத்தின் இணைய வசதியை இந்திய வரலாற்றிலேயே முடக்கிய கும்பல் தான் மோடி அமித்ஷா கும்பல். 4 நாளா நேற்றைக்கு வரை டெல்லி விமான நிலையம் வரும் வரை அவர்கள் அதை விமான நிலையத்திற்கு வந்த பிறகுதான் இணைய வசதியே கிடைக்கிறது. நண்பர்களே, சொந்த நாட்டு இளைஞர்களை யாராவது பெல்லட் குண்டு வச்சு சுடுவானா? இந்திய வரலாற்றில் இருக்கிறா? நாடாளுமன்றத்தின் வாயிலில் கொத்து குண்டுகளை வைத்து சுட்டு தள்ளி இருக்கிறது மோடி அமித்ஷா கும்பல். அதே போல பிரதமர் வீட்டுக்கு போன நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அதே போல மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நடத்திய விதம், நேற்றைக்கு முன்தினம் உண்மையிலே அன்றைக்கு இரவு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மாணவர்கள் மீது நடத்த அரசு தயாரானது. டெல்லி கமிஷனர் போராட்டத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி மாற்றப்படுறார். அன்றைக்கு மதியம் 6 மணிக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்த டெல்லி கமிஷனருக்கு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. இணைய வசதி அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியினுடைய கடைகள் முழுக்க மூடுவதாக அறிவிக்கப்படுகிறது. JNU டெல்லி யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது. இவ்வளவு தயாரிப்பு வேலைகளும் செய்யப்படுகிறது. இவ்வளவு தயாரிப்பு வேலை செய்யப்படுகிற பொழுது போராடுகிற மாணவர்களை காப்பாற்றுவது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு சமம். எனவே நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் என்ன செய்வதென்று முடிவெடுக்க எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வீட்டிலே மாலை 6 மணிக்கு கூடினோம். என்ன செய்வது? எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். உடனடியாக முடிவெடுத்தார். எல்லா தலைவர்களும் முடிவெடுத்தார்கள். இந்தியா கேட்ல போய் 250 MPக்கள் உட்காரணும்னு முடிவெடுத்தோம். ஆனால் அரசு அனுமதிக்கவில்லை. இந்தியா கேட்டுக்கு போக உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று. சரி, அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட காந்தி ஸ்மிருதி என்று சொல்லப்படுகிற பழைய பிர்லா மாளிகைக்கு அங்கே போவோம் என்று முடிவெடுத்தோம். அதற்கும் காவல்துறை அனுமதிக்கவில்லை. காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றால் கேட்டுக்கொண்டு போவதற்கு தொடை நடுங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, பாஜக RSS அரசியலை எதிர்கொள்ளுகிற வீரர்கள். நீ என்ன பண்ணாலும் சரி நாங்க போவோம் என்று சொல்லி போனோம். நண்பர்களே, டெல்லியில் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், டெல்லியில் மாணவர்கள், காயம்படாத மாணவர்கள் எப்படி இல்லையோ அதே போல காயம்படாத நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக மிக குறைவு. டெல்லி காந்தி படுகொலை செய்யப்பட்ட காந்தி ஸ்மிருதிக்கு போறப்ப ஒரு ஊடகம் கிடையாது, யாரும் உள்ள வர முடியாது, MPக்கள் போறதே கஷ்டம். ஏறக்குறைய பேரிகாட்டை தூக்கி போட்டு விட்டு தான் போகணும். ராகுல் காந்தி அவர்களுடைய சோசியல் மீடியா டீம் மட்டும்தான் அதை பதிவு செஞ்சு அன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. பேரிகார்டை தூக்கி போடுறது யாரோ கிடையாது, எல்லாமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கையில காலிலோ அடி வாங்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே கிடையாது. ராகுல் காந்திக்கு மூக்கிலே ரத்தம் வந்தது மட்டுமல்ல, எல்லா உறுப்பினர்களுக்கும் ரத்தம் வந்தது. ரத்தத்தை பார்த்து பயப்படுகிற கூட்டம் நாங்கள் அல்ல என்பதை சொல்வதற்கான போராட்டம் அது. இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் சொல்கிறேன், இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. நீட் என்பது அடிப்படையிலேயே டீச்சிங்கை கொன்று கோச்சிங்கை கொண்டாடுகிறது. நீட் என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. நீட் என்பது மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைத்து தற்கொலைக்கு தூண்டுகிற அழுத்தத்தை உருவாக்குகிறது. அன்பு சோதரர் மாணிக்கம் தாகூர் அதை மிக அழகாக இங்கே விவரித்தார். எனவே தான் வெறும் நீட்டில் முறைகேடுக்கு எதிராக போராடுது,
நீட்டே ஒரு முறைகேடு, எனவே நீக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய போராட்டம் இது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். ஒரு வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல. நான் முதலே குறிப்பிட்டதை போல தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா என்பது மோடி என்ற மனிதனின் அகம்பாவத்துக்கு விழுந்திருக்கிற அடி. இந்த அடி மேலும் தொடரும், மேலும் மேலும் தொடரும். அதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல தமிழ்நாட்டில் இன்னொன்றையும் நான் தெரிவிக்காமல் இங்கே முடிக்க முடியாது. மிக முக்கியமாக முதல் 3 நாட்கள் 21, 22, 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் டெல்லி மாணவர்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மாணவர்கள் நடத்திய போராட்டத்துக்கு, டெல்லியிலே மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இளைஞர்களும் மாணவர்களும் நடத்திய போராட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை கையாண்ட விதம் மிக மிக கண்டனத்துக்குரியது. அதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நான் மட்டுமல்ல, அண்மைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவே முதலிலே பதிவு செய்தார். காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டவுடன் எனது வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் என்று சொன்னார். அதுதான் அரசியல். ஆட்சியிலே இருக்கிறோம், ஆதரவு கொடுக்கிறோம், ஆட்சியில் இல்லை, ஆதரவில்லை, இது எல்லாவற்றையும் தாண்டி சொந்த கொள்கைக்காக எங்கள் தொண்டர்களை அத்துமீறி காவல்துறை கை வைத்தால் அதற்கு சமரசத்துக்கு இடமே இல்லை, சமரசத்துக்கு இடமே இல்லை. கடந்த 3 நாட்கள், நேற்றைக்கும் இன்றைக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது, பல இடங்களில் வரவேற்கிறேன். ஆனால் முதல் 3 நாள் தமிழ்நாடு காவல்துறை கையாண்ட விதம் கடுமையான கண்டனத்துக்குரியது. அதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்தியா முழுமையும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சி, குறிப்பாக நான் முதலிலே குறிப்பிட்டதை போல மோடி, அமித்ஷா என்ற பிற்போக்கு பழமைவாத கூட்டத்துக்கு எதிராக புதிய சிந்தனையோடு புதிய இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பத்தோடு மரண அடி அடிக்கிற ஒரு ஆட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்டத்தை மேலும் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.